இதயம் wishes you a very happy new year. அரசு பள்ளிகளில் இணையதள வசதிக்கான சேவை கட்டணத்தை செலுத்தும் வகையில் 3.26 கோடி ரூபாய் நிதியை பள்ளிக்கல்வித்துறை விடுவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பயன்பாட்டில் உள்ள பிராட்பேண்ட் சேவை கட்டணத்தில் BSNL நிறுவனத்துக்கு 1.50 கோடி ரூபாய் நிலுவை வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி சர்ச்சையானது. இந்நிலையில் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியின் மாநில திட்ட இயக்குநரகம் சார்பில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் தமிழகத்தில் 2973 உயர்நிலை பள்ளிகளுக்கு மாதம் 1500 ரூபாய் வீதம் கடந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு 44,59,500 ரூபாயும் 3074 மேல்நிலை பள்ளிகளுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களுக்கு 92,022 ரூபாயும் என மொத்தம் 1,36,81,500 ரூபாய் நிதி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இணையதள வசதியுள்ள 6,224 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு செப்டம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரையான சேவை கட்டணத்தை செலுத்தும் வகையில் 3.26 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட நிதியை இணையதள சேவை நிறுவனங்களுக்கு செலுத்தி அதன் விவரங்களை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உடனடியாக ஹெமிஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசின் நிதியுதவியின் கீழ் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்றும் மத்திய அரசு மானியத்தை நிறுத்தி வைத்துள்ளதால் மாநில அரசு தன் சொந்த நிதியில் இருந்து செலவிட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது.